அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி 64வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று மான்சூன் பம்பருக்கு விளையாடப்பட்ட எண்கள் 68, 96 நண்பர்களே. இதில் இன்று நான் ப்ரிடிக்ஷனாக கொடுத்ததில் ஒன்றும் சிறப்பாக வரவில்லை நண்பர்களே. ஆனால் இந்த டி போர்டு நம்பர் 6 அல்லது 1 என்று கொடுத்திருந்தேன் நண்பர்களே. அது மட்டுமே சரியாக வந்திருந்தது. மற்றபடி மற்ற 3 எண்களும் சரியாக வரவில்லை நண்பர்களே. அதே போன்று டி போர்டு அதே மாதிரி டிஆர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் கூட ஒரு சுமாரான ரகம் என்றே சொல்லலாம் நண்பர்களே. இது 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு. இதில் இந்த 4 பி போர்டுக்கு 4 கொடுத்திருந்தேன் நண்பர்களே. இதில் பி போர்டு 249 ரிசல்ட்டு. இந்த 4 நம்பர் சரியாக வந்திருந்தது. மற்றபடி எண்கள் அவ்வளோ சரியாக இல்லை நண்பர்களே. அதே போன்று இதிலும் கூட 6 மணிக்கு கொடுத்த கணிப்பு. இதிலும் சி போர்டு சரியாக வந்திருந்தது நண்பர்களே. 699 ரிசல்ட்டு. இதில் இந்த 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு சரியாக வந்திருந்தது நண்பர்களே. அடுத்தது 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை என்றாலும் 2 எண்கள் பாஸ் ஆனது போன்று இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 102ன்னு ரிசல்ட்டு வந்தது நண்பர்களே. அதாவது 7 டி போர்டு 7 1 0 2 நம்பர். இதில் இந்த நம்பர் டி நம்பர் சரியாகவே எடுத்திருக்கான். அதே மாதிரி இதில் சி போர்டு 2ஆம் நம்பரும் சரியாக வந்திருக்கு நண்பர்களே. ஆனால் 3 இலக்கங்களுக்கோ 4 இலக்கங்களுக்கோ மேட்ச் ஆகாமல் போய்விட்டது நண்பர்களே. ஆக மொத்தம் இன்று சனிக்கிழமைக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் சுமார் ரகம்தான் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை சம்ருதி லாட்டரி 64வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்த்துவிடும் நண்பர்களே. அதே போன்று இது கேரளா லாட்டரி கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முதல் எண் மட்டும் சரியாக வந்திருக்கிறது நண்பர்களே. எல்லாத்துலேயுமே 6ஆம் நம்பர் தான் கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த மான்சூன் பம்பர் சார்ட்டை வைத்து கணித்தது சுத்தமாக மோசமாகத்தான் போய்விட்டது நண்பர்கள். அதில் ஒரு எண் கூட சரியாக வரவில்லை. சரி நண்பர்களை, ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 896, 68, 96, 23, 70ன்னு வந்திருக்கு நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2023வது வருஷம் ஜூன் மாசத்துல இந்த 2 ஆட்டங்களும் அப்படியே இருக்கிறது நண்பர்களே. அங்கிருந்து இன்றைக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்கலாம் நண்பர்களே. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், போன வாரம், அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை 134 அப்படிங்கிற எண் வந்திருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி எண்கள் வரும்போது இன்னொரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதை எளிதாக ஒதுக்கிவிட இயலாது நண்பர்களே. என் அனுபவத்தில் பலமுறை பார்த்திருக்கிறேன். 134 ஒரு முக்கியமான நம்பர். அதுக்கு அடுத்தது சில எண்கள் வழக்கமாக வருவது வாடிக்கையாக உள்ளது என்பது எனக்கு தெரியும். அது வார பேட்டர்னில் பார்த்தால் தெரியும். இங்க பாருங்க நண்பர்களே, போன வாரத்துல இங்க 134ன்னு விளையாண்டுருக்காங்க நண்பர்களே. இந்த 134ங்கிற நம்பருக்கு, அதாவது இந்த 134, 184, 189, 139 இந்த எண்கள், அல்லது 600, இந்த ஒன்றுக்கு பதிலாக 6ஐ போட்டுக்கொண்டோம்னா 634,
639, 684, 689 இது போன்ற எண்கள் வரும்போது அடுத்த வாரத்தில் அதிகமான முறைகள், அதாவது பெரும்பாலான முறை பார்த்தீங்கன்னா 555 தொடர்புடைய, அதாவது பிசி எண்கள் 50, 55, 00, 05 இது போன்ற எண்கள் பெரும்பாலும் வந்திருப்பதை பார்க்க முடியும் நண்பர்களே. நான் 2012ஆம் ஆண்டிலிருந்து நான் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது போன்ற எண்கள் வரும்போது நாம் எளிதாக விட்டுவிடக்கூடாது நண்பர்களே. அதனால் இந்த 50, 55, 00, 05 இந்த 3 எண்களையும் நாம் பயன்படுத்தி தான், இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக பயன்படுத்தி விளையாடுவது நாம் வழக்கமாக பார்க்கும் முறையை விட மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் நண்பர்களே. அப்போ பிசி எண்கள் போன வாரத்தில் 134ங்கிற நம்பர் இருக்கிறதுனால இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 555ங்கிற நம்பர் விளையாடப்படாமலே இருக்கிறது நண்பர்களே. அப்போ நாளை ஒரு ட்ரிபிள்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருப்பது போன்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அதனால் நாம் 555 அப்படிங்கிற நம்பரை வைத்துக் கொள்வோம் நண்பர்களை மையமாக. 555, 550, 555, திருப்பி 2வது தர வருது. 555, 555, 550, 500, 505 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக நாளை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இன்று 2 விதமான கணக்குகளை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. நாம் வழக்கமான முறையில் கணக்கு எடுப்பதை போன்று ஒரு 4 எண்களும், இந்த வார பேட்டர்னில் இந்த 134, 184 போன்ற எண்கள் வரும்போது அடுத்த வாரத்தில் இது போன்ற எண்கள் வழக்கமாக விளையாடப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த கணக்கையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ இந்த 3 நம்பர் இந்த டி போர்டுக்கு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, முதல் எண்ணுக்கு என்ன பார்க்கலாம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம 6ஆம் நம்பரை மிக சரியாகவே கணித்திருந்தோம் நண்பர்களே. இப்போ டி போர்டுக்கு இன்னைக்கு நம்ம 6ஆம் நம்பரை சரியாக தான் சொல்லியிருந்தோம். அது எப்படி சொல்லியிருந்தோம்னா 9, 8, 7, 6 இந்த இடத்துக்கு 5, 4, 3, 9, 8, 7, 6 இந்த 6 கீழே 5ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அது 5ஆகவும் இருக்கலாம் அல்லது 0ஆகவும் இருக்கலாம் நண்பர்களே. நாளை டி போர்டை பொறுத்த மட்டில் 5 அல்லது 0 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்படி நாளை 5 0 வந்தால் ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. வரிசையாக வந்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்று கூட என்னால் இந்த 6ஆம் நம்பரை எளிதாக எடுக்க முடிந்தது. 9, 8, 7, 6, 5 அப்போ 4Dக்கு முதல் கணிப்பாக முதல் 4 எண்களாக நான் என்ன கொடுக்கிறேன் என்றால் 55, 55, 5, 5, 50, 5, 5, 0, 5, 55, 00 இந்த 4 எண்களையும் பிசி எண்கள் இல்லை 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு
இந்த போன்று வரும்போது தான் நாம் ஆல் போர்டு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே. அப்ப சிங்கிள் போர்டுகளுக்கு நாம் என்ன பயன்படுத்தலாம்னா, கணக்கு 1 படி ஆல் போர்டு 0 அல்லது 5 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது ஒரு கணக்கு நண்பர்களே. இந்த கணக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சரியாக வரும் என்று எனக்கும் என் மனதிற்கும் படுகிறது நண்பர்களே. இருப்பினும் நாம் வழக்கமாக பார்க்கும் முறையில் ஒரு 4 எண்களை பார்த்து விடுவோம் நண்பர்களே. இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டங்கள் வந்து பார்த்தோம்னா 370, 896. இது மான்சூன் பம்பருக்கு வந்தது 896. இதே மாதிரியான ஆட்டம் வந்து 2023ஆம் ஆண்டு 2023 ஜூன் மாதத்தில் இருக்கிறது நண்பர்களே. இது 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. ஜூன் மாதத்திற்கு செல்வோம். இங்கு பாருங்கள் நண்பர்களே, இங்க 475, 546. இப்ப கடைசியா விளையாண்ட ஆட்டங்களை நம்ம பார்க்கும்போது 370. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த 70, 75ம் ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. அடுத்தது இன்று விளையாண்ட 896. இந்த 96ம் இந்த 546 இருக்கக்கூடிய 46ம் ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. அதற்கு கீழ் பாருங்கள் நண்பர்களே, ஒரு ட்ரிபிள்ஸ் தான் விளையாண்டுருக்காங்க. அதனால வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 நம்பரையும் அப்படியே கூட பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்கள். 2 அந்த 134 எண்ணை வைத்து கணக்கு எடுக்கும்போது ஒரு ட்ரிபிள்ஸுக்கு கணக்கு தான் வருது. அதே போன்று நாம் வழக்கமாக பார்க்கும் முறையில் அடுத்தடுத்த ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது கூட இந்த இடத்துல ட்ரிபிள்ஸ் தான் காட்டுது நண்பர்களே. அப்போ இங்கே ட்ரிபிள்ஸ் நாங்கள் வரும்போது இந்த 722ஐ 4ஆக மாற்றி விளையாண்டு பார்ப்போம் நண்பர்களே. அப்போ 772, இந்த 772 இது 4ஆக மாற்றும்போது 772, 777, 727, 772 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ வந்து டி போர்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே 6ஆம் நம்பரை எடுத்து வைத்துள்ளோம். அதனால் 6, 6, 6, 6. அப்போ வந்து 4டிக்கு வந்து 67, 22, 67, 77, 67, 27, 67, 72 என்று 4 எண்கள் வருகிறது நண்பர்களே. இந்த எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இந்த 8 எண் கணக்கு, அதாவது 2 கணக்குகளில் 8 எண்கள் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. இந்த 8 எண்களில் எந்த கணக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. ஒருவேளை இரண்டுமே உங்கள் மனதிற்கு சரி என்று பட்டால் பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்றுதான் தோன்றுகிறது நண்பர்களே. அப்போ இந்த எண்களை வைத்து பார்க்கும்போது சிங்கிள் போர்டுகளுக்கு ஆல் போர்டுக்கு வந்து 72 என்று வரும் நண்பர்களே. ஆல் போர்டுக்கு கணக்கு 2 படி ஆல் போர்டு வந்து 7 அல்லது 2ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு சாரி நண்பர்களே, நான் முன்பு குறிப்பிட்டதில் டி போர்டுக்கு நான் 5ஐ தான் எடுத்திருந்தேன் அல்லவா. நான் ஒரு தவறாக சொல்லிவிட்டேன் நண்பர்களே. அதை மீண்டும் ஒரு முறை திருத்தி சொல்லிவிடுகிறேன். வீடியோவின் லென்த் கொஞ்சம் அதிகமாகத்தான் போகும். சரி நண்பர்களே, 4டிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து டி போர்டுக்கு 5ஐ தான் எடுத்திருந்தேன். அதனால் 5, 3, 7, 5, 57, 22, 57, 72,
57 27. நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நான் குறிப்பிடும்போது டி போர்டில் 6ஐ வைத்து சொல்லிவிட்டேன். அது தவறு. நாம் டி போர்டுக்கு முதலில் நாம் எடுத்த எண் 5ஆம் நம்பர் தான் நண்பர்களே. அதனால் 5ஐ தான் பயன்படுத்துவது சரியாக இருக்கும். அப்போ 4டிக்கு வந்து 57 77, 57 22, 57 72, 57 27 இந்த 4 எண்களையும் 4டி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்தது சிங்கிள் போர்டுகளுக்கு ஆல் போர்டு வந்து 7 அல்லது 2ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது வந்து கணக்கு நம்பர் 2 படி. என்னை கேட்டால் 2 கணக்குகளும் முக்கியம்தான் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இருப்பினும் அதிக முக்கியத்துவம் நாம் முதலில் குறிப்பிட்ட அந்த 555 என்ற எண்ணை மையமாக கொடுத்து கணிப்புதான் சிறப்பானது என்று என் மனதிற்கு படுகிறது நண்பர்களே. கணக்கு 2க்கு இதை வந்து முதலில் கொடுக்கப்பட்ட கணிப்புகள் 90% என்றால் இது 10% தான் என்று கூறுவேன் என்னை பொறுத்தவரை. நீங்களும் உங்கள் கணிப்புகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரியானப்படும் பட்சத்தில் இதே எண்களை நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. கெஸ்ஸிங் என்பது எப்பொழுதும் 100% உத்தரவாதம் இல்லாதது என்றுதான் அர்த்தம். சரி நண்பர்களே, இத்துடன் எனது பிரிடிக்ஷன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை, அதாவது நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை பாக்கியதாரா லாட்டரி பிரிடிக்ஷனில் சந்திப்போம் நண்பர்களே. நாளை ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் நன்னாளாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.